ஹலோ வியூஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபோக்ஸ்வேகனோட காரை தான் பார்க்க போகிறோம். அது 1.6 லிட்டர் டீசல் வண்டி. அந்த வண்டியில் கஸ்டமர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வண்டியில் பிக்கப் இல்லைங்கிறாரு. நம்ம இதை தான் நம்ம டயக்னோஸ் பண்ணி ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு வண்டியில் ப்ராப்ளம் இருக்குது, நம்ம டயக்னோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்ளத்துக்கு என்னென்னலாம் காரணம் இருக்குங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த வண்டியை டயக்னோஸ் பண்ணும்போது ஈஸியாக டயக்னோஸ் பண்ணிட்டு வெளில வர முடியும். சரி, ஒரு வண்டியில் பிக்கப் இல்லை அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு எளிமையாக இருக்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ணேன், 4 கேட்டகரியாக பிரிச்சுட்டு போகிறேன். ஒரு கேட்டகரி பிக்கப் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் லீக்கேஜஸ், இன்னொன்று பிக்கப் வராமல் இருக்கிறதுக்கான காரணம் பிளாக்கேஜஸ், மூணாவது ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா என்ஜின் ஓன் அவுட் அண்ட் டேமேஜினால் வரக்கூடிய பிக்கப் இஷ்யூ, ஃபோர்த் ஒன்று வந்து எலக்ட்ரோ மெக்கானிக்கல் யூனிட்டு ECU அண்டு அதனோட எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ஸ். இந்த 4 கேட்டகரியில் ஏதோ ஒரு கேட்டகரிக்குள்ளே தான் இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த வென்டோ 1.6 லிட்டர் டீசல் வண்டியோட பிக்கப் இஷ்யூ இருக்க போகுது. சரி, இப்போ நம்ம 4 கேட்டகரி சொல்லிட்டோம். இப்போ 4னா அப்போ அந்த ஒவ்வொரு கேட்டகரிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அதர் இஷ்யூஸ் இருக்கும் இல்லையா? அப்போ நான் இன்னும் உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த 4 கேட்டகரிக்குள்ளாரையும் ஒவ்வொரு கேட்டகரியும் 4 இஷ்யூஸ் இருக்க தான் நான் அட்ரஸ் பண்ணுறேன். இப்போது நம்ம லீக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் 4 விதமான லீக்ஸ் இருக்குது வாய்ப்புண்டு. ஒன்று வந்து ஏர் லீக்கு, இன்னொன்று வேக்கம் லீக்கு, மூணாவது கம்பஷன் லீக்கு, 4வது டீசல் லீக்கு. ஸோ இந்த 4 லீக்ஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏர் லீக் அப்படின்னா அது எங்கேருந்து எங்கேக்குள்ளார அந்த லீக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, உங்களுக்கு இந்த ஏர் ஃபில்டருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஏர் ஃபில்டர்ந்து ஆரம்பித்து என்ஜினோட கம்பஷன் சேம்பர் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளார எங்கே லீக் இருந்தாலும் உங்களுடைய என்ஜின் பிக்கப்பை இது பாதிக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து வேக்கம் லீக் இருந்தாலும் இது பாதிக்கும். இந்த வேக்கம் லீக் எதை பாதிக்கும் அப்படின்னா, அந்த வண்டியில் இருக்கிற டர்போவோடைய ஃபங்க்ஷனை பாதிக்கும், அதே சமயத்தில் EGRோட ஃபங்க்ஷனையும் பாதிக்கும். அஃப்கோர்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுடைய பிக்கப்பை பாதிக்கும். மூணாவது டீசல் லீக்னாலையும் வந்து உங்களுக்கு பிக்கப் அஃபெக்ட் ஆகும். டீசல் லீக் எங்கேருந்து எங்கேக்குள்ளே இருக்கும் அப்படின்னா, நம்ம டீசல் டேங்க் இருக்கும், நம்ம டீசல் ஃபில் பண்ணுறோம் இல்லையா, அந்த டேங்க்லேருந்து ஆரம்பித்து இன்ஜெக்டர் வரைக்கும் இதில் எங்கேயாச்சும் லீக் இருந்தாலும் உங்களுடைய என்ஜின் பிக்கப்பை பாதிக்கும். ஃபோர்த் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கம்பஷனில் வரக்கூடிய லீக்னாலே அஃபெக்ட் ஆகும். கம்பஷனில் எப்படிலாம் லீக் வரும் அப்படின்னா, உங்களுக்கு பிஸ்டன் ரிங்ஸு தேய்மானத்தினால கூட லீக் வரும், அதனாலேயும் உங்களுக்கு பிக்கப் இஷ்யூ வரும். செகண்டு, உங்களுக்கு ஹெட் கேஸ்கெட் இருக்குது, அந்த ஹெட் கேஸ்கெட்டில் வழியாக லீக் இருந்தாலும் உங்களை பாதிக்கும். மூணாவது, உங்களுக்கு இன்ஜெக்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம்ல அந்த இன்ஜினில், அந்த இன்ஜெக்டர் வழியாக லீக் இருந்தாலோ இல்லை நம்ம ஹீட்டர் ப்ளக் ஒரு க்ளோ ப்ளக் சொல்லுவோம், அது சரியாக மவுண்ட் பண்ணலனா கூட அது வழியாக கூட லீக் வந்து வர்றதுனால கூட உங்களுக்கு இந்த பிக்கப் அஃபெக்ட் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் லீக் வந்து இதெல்லாம் லீக் இருக்குது, ஸோ இதனாலேயும் பிக்கப் அஃபெக்ட் ஆகும். அடுத்தது பிளாக்கேஜஸ் ஆர் கிளாக் என்ன ஒன்றா நம்ம சொல்லிக்கலாம். எங்கெங்கெல்லாம் வரக்கூடிய கிளாக் ஆர் பிளாக்கேஜஸ் வந்து உங்களோட பிக்கப் அஃபெக்ட் பண்ணோம்னா, இப்போ ஏர் ஃபில்டர் இருக்கு இல்லையா, ஏர் ஃபில்டர் பிளாக்கேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பிக்கப் அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி டீசல் ஃபில்டர்லேயும் அதே மாதிரி ஸ்ட்ரெயினர் சொல்லுவோம், டீசல் டேங்க்கில் ஸ்ட்ரெயினர் இருக்கும், டீசல் ஃபில்டர் ஸ்ட்ரெயினர், இதில் பிளாக்கேஜஸ் இருந்தாலோ இல்லை கிளாக் இருந்தாலோ உங்களுடைய பிக்கப் அஃபெக்ட் பண்ணும். கார்பன் கண்டென்ட் உங்களுக்கு தெரியும், கார்பன் கண்டென்ட் நிறைய டெபாசிட் நிறைய பேர் சொல்லுவாங்க, கார்பன் கண்டென்ட் கார்பன் டீகார்பனைசேஷன்லாம் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஓகே, அதெல்லாம் சரியா அது பண்ணால் பிக்கப் வருமாங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் சில ஏதாச்சும் உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, அதை பற்றின வீடியோ நான் போடுறேன். சரியா? அகைன் நான் ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன், கார்பன் டீகார்பனைசேஷன் வேறும், இப்போ நான் சொல்லக்கூடிய பிளாக்கேஜஸ் கார்பன் ரிமூவல் வேறும். ரெண்டுமே கார்பன் தான், ஆனால் ரிமூவ் பண்ணுற மெத்தட் வேறு. எது எஃபிஷியன்ட் அப்படிங்கிறது எனக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது இந்த கார்பன் டீகார்பனைசேஷன் பண்ணுறதுலேருந்து. சரியா? ஓகே, தியரிட்டிக்கலாக அது ஓகே, பட் ப்ராக்டிக்கலாக ஐ டோன்ட் திங்க் தட் வில் சால்வ் த ப்ராப்ளம் ஆஃப் பிக்கப் இஷ்யூ. சரியா? நான் சொல்லக்கூடிய கார்பன் டீகார்பனைசேஷன் மெத்தட் வேறு நீங்கள் பண்ணினா தான் சரி பண்ணுவோம் அந்த பிளாக்கேஜஸ். அதே ஃபோர்த் ஒன்று, அந்த பிளாக்கேஜ்லேயே எக்ஸாஸ்ட் கேஸில் வரக்கூடிய பிளாக்கேஜஸ். சரி, எக்ஸாஸ்ட் கேஸில் என்னெல்லாம் பிளாக்கேஜஸ் வரும் அப்படின்னா, உங்களுக்கு கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் இருக்குது, DPF இருக்குது, மஃப்ளர் இருக்குது. இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் கண்டென்ட் பிளாக்கேஜஸ் இருந்துச்சுனாலும் உங்களுடைய அந்த என்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் அதாவது பிக்கப்பை அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட்டு, என்ஜின் ஓன் அவுட் அண்ட் டேமேஜ். இது எப்படி வந்து உங்களோட பிக்கப் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா, இப்போது உங்களுக்கு புல்லி அண்ட் பேரிங்ஸ் இருக்கு இல்லையா, ஆல்டர்னேட்டரில் உங்களுக்கு புல்லி அண்ட் பேரிங் இருக்குது, கம்ப்ரஸரில் புல்லி அண்ட் பேரிங் இருக்குது, இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு இருக்குது. இதில் உங்களுக்கு அந்த புள்ளி வந்து சரியாக சுற்றலை, பேரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக அலோவ் பண்ண மாட்டேங்குது, டென்ஷனில் பேரிங்கில் பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி ஏதாச்சும் பேரிங்கில் ஃபால்ட் இருந்தால் என்ன ஆகும்னா உங்களை அந்த என்ஜினை நல்லா ஃப்ரீயாக ரொட்டேட் பண்ண விடாது.
அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு பிக்கப் அஃபெக்ட் பண்ண தான் செய்யும். அதோட அந்த வண்டியில் டைமிங் செட்டிங்கில் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா, டைமிங் செட்டிங்லாம் மாறாது, நம்ம எதாவது டிஸ்டர்ப் பண்ண தான் அந்த மாதிரி. அதனால தான் என்ன சொல்லுங்கள், என்ஜின் ஓன் அவுட் அண்ட் டேமேஜில் போட்டிருக்கோம். அந்த மாதிரி உங்களுக்கு டைமிங் செட்டிங்கில் வந்து டிஸ்டர்ப் ஆகிருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக பாதிக்கும். கூடவே இந்த மாதிரி டைம் செட்டிங் மாறும் போது வால்வே டேமேஜ் பண்ணுறோம். இந்த டேமேஜ்னாலையும் உங்களுடைய பிக்கப் அஃபெக்ட் ஆகும். தேர்ட் பாயிண்ட்டு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட் அண்ட் கேம் ஷாஃப்ட். இது வந்து சீஸ் ஆச்சுன்னா ஆகும். இப்போ கிராங்க் ஷாஃப்ட் கேம் ஷாஃப்ட் சீஸ் ஆகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போ ஆயில் சர்க்குலேஷன் இல்லைனாலும் உங்களுக்கு இதை மாதிரி பிரச்சனை வரும். டெம்பரேச்சர் சூட்டப் ஆச்சுன்னா கூட இந்த மாதிரி ப்ராப்ளம். இது எல்லாமே ஒன்றோட ஒன்று இன்டர் கனெக்டடு. அடுத்தது உங்களுக்கு டிரான்ஸ்மிஷனில் கிளச் ஓன் அவுட் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு பிக்கப் இருக்காது. த ஃபோர்த்து கேட்டகரியில் இருக்கிற சப்டிவிஷன்ஸ் பார்ப்போம். எலக்ட்ரோ மெக்கானிக்கல் யூனிட், ECUs அண்ட் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ஸ். இதனாலையும் உங்களோட பிக்கப் அஃபெக்ட் ஆகும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எலக்ட்ரோ மெக்கானிக் யூனிட்னு எடுத்துகிட்டா என்னெல்லாம் எடுத்துன்னா, இந்த சென்சார்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த எலக்ட்ரோ மெக்கானிக் யூனிட்ஸ்லாம் சென்சார்ஸ் அண்ட் ஆக்சுவேட்டர்ஸ். என்னென்ன சென்சார்ஸ் இருக்குது? MEF சென்சார் இருக்குது, கிராங்க் சென்சார் இருக்குது, கேம் சென்சார் இருக்குது, O2 சென்சார் இருக்குது. தென் ஆக்சுவேட்டர்ஸில் பொறுத்தவரை டர்போ இருக்குது, EGR இருக்குது, இன்ஜெக்டர் இருக்குது, த்ராட்டல் பால் இருக்குது, ஃபியூவல் பம்ப் இருக்குது, ஆல்டர்னேட்டர் இருக்குது. இது மாதிரி நிறைய இருக்குது. சரிங்களா? சென்சார்ஸ் அண்ட் ஆக்சுவேட்டர்ஸ் அவ்வளோ இருக்குது. அதில் வரக்கூடிய மால் ஃபங்க்ஷன்ஸு, சரியா, நிறைய நேரம் இந்த மால் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரேண்டமாக உங்களுக்கு செக் இன்ஜினாக வரும். சில நேரம் செக் இன்ஜினே வராது, ஸ்டில் மால் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இப்போ உங்களில் நிறைய பேர் வீடியோ பார்க்குறதுன்னு சொல்லுவீங்க, ஸ்ட்ராங்காக உங்களோட ஒப்பீனியன் இருக்கும். சார் இதில் ஏதாவது ஃபால்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செக் இன்ஜின் லைட் வார்னிங் இண்டிகேஷன் வரும் சார், வராமல் இருக்காதுன்னு சொல்லுவீங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறேன், சில நேரம் சில மால் ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு செக் இன்ஜின் லைட்டாக வர்றதில்லை. அது ஒரு டீப் வந்து டெக்னிக்கல் ரீசன்ஸ் இருக்குது. நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன், தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கொடுங்க, அதையும் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது ஒரு ப்ரோக்ராம் அதை அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணும் போது, அதாவது டயக்னோஸ்டிக் ப்ரோக்ராம் பண்ணும் போது அவங்க என்ன பண்ண ஒரு த்ரஸ்ட் லெவல் வைப்பாங்க, ஒரு மினிமம் மேக்ஸிமம் டாலரன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ MEF சென்சாரில் எந்த மாதிரி அது எரர் உங்களுக்கு ட்ரிகர் ஆகணும் அப்படின்னா அவங்க ஒரு ப்ரோக்ராம் ரைட்டப் பண்ணுவாங்க. அந்த த்ரஸ்ட் லெவலில் விட ஜாஸ்தி இருந்தால் மட்டும்தான், அதுவும் ஒரு பர்டிகுலர் மில்லி செகண்ட்ஸ்க்கு மேலே ரீட்டைன் ஆனால் மட்டும்தான் எரர் கோட் ஜென்ரேட் பண்ண மாதிரி பண்ணுவாங்க. வித்தின் த ஸ்பேன் ஆஃப் டைமுக்குள்ளே இருந்துச்சா வராது. அப்போது உங்களுடைய டிஃபெக்ட் அந்த த்ரஸ்ட் அவ்வளோ போகலை, ஆனால் அதுக்குள்ளவே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிக்கப் இஷ்யூ பாதிக்க தான் செய்யும். அதே மாதிரி ECUs இருக்குது, என்ஜின் கண்ட்ரோல் யூனிட்டில் வரக்கூடிய டிஃபெக்ட்ஸ். சில பேர் சொல்லுவீங்க, சார் ECMல ஃபால்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு செக் இன்ஜின் லைட் வந்துடும். மெஜாரிட்டி ஆஃப் டைம்ஸ் வந்துடும், ஆனால் எல்லா நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்தே ஆகணும் இல்லை. சில நேரம் என்ஜின் கண்ட்ரோல் மாடலில் ஃபால்ட் இருக்கும், ஆனால் எரர் கூட இருக்காது, ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்கப் அஃபெக்ட் பண்ணும். இதெல்லாமே ரொம்ப காம்ப்ளெக்ஸிட்டியானது. அதோட இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, என்ஜின் கண்ட்ரோல் மாடல் நல்லாயிருக்கும், ஆனால் மற்ற கண்ட்ரோல் யூனிட்ஸ்னாலையும் உங்களுக்கு பிக்கப் அஃபெக்ட் ஆகும். எந்தெந்த கண்ட்ரோல் யூனிட்னாலும் அஃபெக்ட் ஆகும்னா, உங்களுடைய TCM டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் மாடல், ABS, EPS, ESP இந்த மாதிரியான கண்ட்ரோல் யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கண்ட்ரோல் யூனிட்ஸில் இருக்க ஒரு டிஃபெக்ட்ஸ் இல்லை அந்த கண்ட்ரோல் யூனிட்டுடைய அதுக்கு சம்மந்தப்பட்ட சென்சார்ஸ்னால் வரக்கூடிய டிஃபெக்ட்னாலையும் கூட உங்களுக்கு பிக்கப் அஃபெக்ட் பண்ணும். அண்ட் தென் த லாஸ்ட் ஒன் பட் நாட் லீஸ்ட், இதுக்கிடையில் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் ஒன்று இருக்கும். கேன் கம்யூனிகேஷன், லின் கம்யூனிகேஷன், இந்த மாதிரி கம்யூனிகேஷன் நெட்வொர்க் இருக்குது. இந்த கேன் கம்யூனிகேஷனில் வரக்கூடிய இஷ்யூனாலும் கூட அதுவும் அது ரேண்டமாக சில டைம் கேன் கம்யூனிகேஷன் வரும். நீங்கள் எரர் கோடு பார்த்தீங்கன்னா சில டைம் யூன் போட்டு வரும். இந்த மாதிரி யூன் போட்டு வரக்கூடிய ரேண்டமாக அக்கேஷனில் வரக்கூடிய எரர் கோட்னாலையுமே பர்மனெண்ட்டாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும் பிக்கப்பு. சில டைம் ரேண்டமாக வரும், அதுதான் இருக்குது ரொம்ப சேலஞ்சஸ். அந்த மாதிரினாலையும் பிக்கப் அஃபெக்ட் ஆகும். இந்த மாதிரி ரேண்டமாக அக்கேஷனலாக இந்த கம்யூனிகேஷன் வரும்போது என்ன ஆகும்னா, வண்டி சேஃப் மோட் ஆர் லிம் மோட்னு போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வண்டியை ஆஃப் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ணினா ரீசெட் ஆகி திரும்ப நல்லா ஓடும். உங்களை நிறைய பேர் சொல்லுவீங்க, சார் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணால் வண்டி நல்லா ஓடுது சார், ஏதோ வந்து லைட்டாக ஏதோ லூஸ் கான்டாக்ட் மாதிரி தெரியுது, ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் தான் சார் சொல்லுவீங்க. ஆனால் ரியல் கேஸில் இதுதான் ரொம்ப சேலஞ்சு டயக்னோஸ் பண்ணுறது. அதுக்கான ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான ஃபிக்ஸிங் பண்ணுறதுக்கான ப்ராடக்ட் காஸ்ட்டுமே எக்ஸ்பென்சிவ் தான், அதாவது ஸ்பேர் பார்ட்ஸுமே. சரிங்களா? ஓரளவு உங்களுக்கு வந்து ஒரு வண்டியில் பிக்கப் இல்லைன்னா என்னென்ன காரணங்கள் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, லீக், பிளாக்கேஜஸ், அண்ட் தென் என்ஜின் ஓன் அவுட் அண்ட் டேமேஜ், எலக்ட்ரோ மெக்கானிக்கல் யூனிட், ECUs அண்ட் இட்ஸ் கம்யூனிகேஷன்ஸ். இந்த 4 கேட்டகரியில் ஏதோ ஒரு கேட்டகரியில் ஒரு சப்டிவிஷனில் உள்ள பார்ட்ஸ் தான் ஃபால்ட்டாக இருக்கணும். இதை நான் சொல்கிறது ரொம்ப தெரியாக உங்களுக்கு எளிமையாக சொல்லிட்டேன். ஆனால் இப்போ வண்டியை டயக்னோஸ் பண்ணும்போது தான் தெரியும் அது எவ்வளோ சேலஞ்சஸ் தான். இப்போ எக்ஸாம்பிளே இப்போ ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் வந்து சரியாக இருக்கான்னு செக் பண்ணிங்கன்னா லட்சக்கணக்கு மேலே செலவாகும். சரியாக இருக்கான்னு செக் பண்ணுறது நீங்கள் எல்லா நேரம் கண்ணுலையோ காதலை கேட்டோ இதை மட்டுமே வச்சு நீங்கள் செக் பண்ணி முடிவெடுக்க முடியாது. சில டைம் சில பார்ட்ஸை டிஸ்மேண்டில் பண்ணி, இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்ஜெக்டர் ஃபால்ட் இருக்குது, இல்லை
ஒரு வேக்கம் பம்பில் ஒரு டவுட் இருக்குது, இல்லை உங்களுடைய ஹை ப்ரெஷர் பம்பில் ஃபால்ட் இருக்குது, சில டைம் வந்து லோ ப்ரெஷர் பம்ப் வந்து ரேண்டமாக அக்கேஷனலாக சில நேரம் ஆப்ரேட் ஆகாமல் போகும். இதெல்லாம் நீ செக் பண்ணுறதை கண்ணில் பார்த்துலாம் பண்ண முடியாது. சில இதெல்லாம் நீங்கள் கழட்டி தனியாக பார்ட் லெவலில் செக் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். அப்போ டிஸ்மேண்டில் பண்ணி திரும்ப அதை ரீஃபிட் பண்ணுற சார்ஜ், திரும்ப அதை செக்கிங் பண்ணுற காஸ்ட்டு, இதெல்லாமே டூ எக்ஸ்பென்சிவ். இன்ஜெக்டர் தெரியும் உங்களுக்கு, ஹை ப்ரெஷர் பம்ப் செக் பண்ண தெரியும், இசிஎம்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் லெவலில் செக் பண்ணுறதுலாம் வெரி 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 சேலஞ்சஸ். இட்ஸ் ஆல் வெரி எக்ஸ்பென்சிவ். இப்போ ஏர் லீக்னு எடுத்திங்கன்னா, ஏர் லீக்கு உங்களுக்கு ஏர் ஃபில்டர்லேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு கம்பஷன் சேம்பர் வரைக்கும் லீக் இருக்கானுங்கிறது எப்படி செக் பண்ணுவீங்க? நீங்கள் சோப் ஆயில் வச்சு செக் பண்ணி பார்க்க முடியும்? அதெல்லாம் அவ்வளோலாம் ஈஸி கிடையாது. அதே மாதிரி ஒரு வேக்கம் லீக் இருக்குன்னா வேக்கம் லீக் எப்படி செக் பண்ணுவீங்க? அட்லீஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த ஏர் லீக்காச்சும் ஓரளவு வந்து பார்த்தோன்னா ட்ரை பண்ண முடியும். வேக்கம் லீக் இன்னுமே ரொம்ப கஷ்டம் அதை நீங்கள் கண்டுபிடிக்கிறது, அதில் வேக்கம் லீக் இருக்கானுங்கிறது. சரியா? சில டைம் வந்து பார்த்தோன்னா அந்த வேக்கம் லீக்கு வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய வந்து இம்பாக்ட் ஏற்படுத்தும். அப்போது வேக்கம் லீக்கை செக் பண்ணுறதும் அவ்வளோ ஈஸி கிடையாது. அடுத்தது கம்பஷனில் வரக்கூடிய லீக்கு. கம்பஷனில் நான் சொல்கிறேன், நான் லீக்குன்னு உடனே நீங்கள் ரொம்ப சிம்பிளிஃபையாக நினச்சிருவீங்க. கம்பஷனில் வரக்கூடிய எப்படி லீக் செக் பண்ணுறீங்க? பிஸ்டன் ரிங்ஸுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா லீக்குங்கிறது எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு ஹெட் கேஸ்கெட்டில் வந்து என்ஜினும், அதாவது என்ஜின் மவுண்ட் பண்ணியிருப்போம், நம்ம ரெண்டு இருக்கும், பிளாக் அண்டு என்ஜின் ஹெட், இது ரெண்டுத்தையும் போட்டு நம்ம ஒரு கேஸ்கெட்டை வச்சு மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் வரக்கூடிய லீக்கேஜஸ் வந்து எப்படி நீங்கள் செக் பண்ணுவீங்க? இது எந்த அளவுக்கு சிக்னிஃபிகண்ட்டு, இது பிக்கப் அஃபெக்ட் பண்ணுதாங்கிறது எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியுமா? வெரி டிஃபிகல்ட். அதே மாதிரி இன்ஜெக்டர்ஸ் அண்ட் தென் க்ளோ ப்ளக்கில் வரக்கூடிய லீக்கை நீங்கள் கண்டுபிடிக்கணும், நீங்கள் எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணணும். அப்போது ஒவ்வொன்றும் நீங்கள் வந்து டீகோட் பண்ண, அதாவது இந்த 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 ப்ராபபிலிட்டிஸ்லேருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் கண்ணில் பார்த்து மட்டும், காதில் பார்த்து மட்டும், கேட்டு மட்டும் கண்டுபிடிக்க முடியாது. சிலலாம் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும், சில டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் டெஸ்ட் பண்ணி போனீங்க. இப்போ அதே மாதிரி என்ஜின் ஒன் அவுட் டேமேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் செட்டிங் சரியாக இருக்குது, டிஸ்டர்ப் ஆயிருக்கான்னு பார்க்கறதுக்கு நீங்கள் எல்லாத்தையும் டைமிங் கேஸே கட்டி நீங்கள் செக் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். கிராங்க் ஷாஃப்ட்டு, கேம் ஷாஃப்ட்டு சீஸாக இருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் லைக் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் எல்லாத்தையும் காட்டிட்டு தான் நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். அதேமாதிரி கிளச் ஒன் அவுட் ஆகிருக்குங்கிறதுக்கும் நீங்கள் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் தான். அதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பர்டைஸ் வேணும். நிறைய பேர் சொல்லுவாங்க ஓட்டி பார்த்தே கண்டுபிடிக்கலான்னு, அதுலேயும் சில சேலஞ்சஸ் இருக்குது. சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் டயக்னோஸ் பண்ணுவாங்க கிளச் ஃபால்ட்டு, கடைசியாக பார்த்தீங்கன்னா கிளச் ஃபால்ட்டே இருக்காது, பிக்கப் இஷ்யூக்கு. சரியா? அதே மாதிரி எலக்ட்ரோ மெக்கானிக்கல் யூனிட், இசியூஸ் அண்ட் இட்ஸ் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இருக்கிறதுலே பயங்கர சேலஞ்ச். எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ஸ் எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? ஈவன் நீங்கள் ஆசிலோஸ்கோப் யூஸ் பண்ணால் கூட ரேண்டமாக அக்கேஷனலாக வரக்கூடிய அந்த ஸ்பைக்கு, அந்த அந்த நாய்ஸை நீங்கள் கேப்சர் பண்ண முடியாது. மணி கணக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணி தவிர பண்ண முடியாது. சில டைம் டைனமிக்கில் தான் வந்து அந்த கம்யூனிகேஷன் இஷ்யூ வரும். சிலது நீங்கள் ஹெட்லைட் போட்டால் வரும், சிலது வந்து நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆன் பண்ணால் வரும், சிலது நீங்கள் வண்டி ஹீட் ஆனதுக்கப்புறம் வரும். இந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனில் வரக்கூடிய இந்த ஸ்பைக்கோ இல்லை நாய்ஸோ அதுக்கெலாம் ஒரு பேட்டர்னே இருக்காது, ரேண்டமாக வரும். இதெல்லாம் நீங்கள் எப்படி டைனமிக்காக வண்டியை ஓட்டிகிட்டு செக் பண்ண முடியுமா? அதெல்லாம் நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஆசிலோஸ்கோப் வச்சுட்டு நீங்கள் எந்தெந்த இடத்துல வச்சு செக் பண்ணுவீங்க? ஸோ திஸ் ஆல் ஸோ டிஃபிகல்ட். அகைன் இசியூவோ இல்லை இந்த டிசிஎம்ல வரக்கூடிய கான்ட்ரிபியூஷனால் வரக்கூடிய இஷ்யூவா, இபிஎஸ்ஸா, அந்த மாடலில் வரக்கூடியது இல்லை அதனுடைய ரெஸ்பெக்டிவ் சென்சார்ஸில், இதுலேயும் இன்னும் சில டைம் என்ன ஆகுனா, சில பேர் இந்த ஸ்டாண்டர்டில் வந்து நிறைய டிவியேட் பண்ணியிருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு அன்ப்ரொஃபஷனல் பீப்புள்கிட்ட இருந்து கொடுத்தாங்கன்னா அவங்க நிறைய டைம் டேம்பர் பண்ணி விட்ருவாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சிம்பிளாக சொல்கிறேன். தெர்மோஸ்டாட் இப்போ பாயில் ஆகுதா வாட்ரு, தெர்மோஸ்டாட்டை எடுத்து விட்ரு. ரேடியேட்டர் ஃபேன் வந்து சுற்றலையா, உடனே டேரெக்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ஹார்ன் ஒர்க் ஆகலையா டேரெக்ட் பண்ணி விடுங்க, ஹெட்லைட் ஒர்க் ஆகலையா ஹார்ன் டேரெக்டாக வந்து டேரெக்ட் பண்ணி. இந்த மாதிரி நீங்கள் டேரெக்ட் பண்ணி விட்டிங்கன்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் இஷ்யூஸ்லாம் நிறைய ஜென்ரேட் ஆகும். நீங்கள் டீகோட் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சேலஞ்ச். அப்போது இவ்வளோ விஷயத்தை நீங்கள் செக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா லட்சக்கணக்கில் செலவாகும். அப்படின்னா அப்போ இத்தனையும் நீங்கள் செக் பண்ண முடியாது. அப்படின்னா நீங்கள் எப்படி ப்ரையாரிட்டிஸ் பண்ண, ஏன்னா இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது, அவ்வளோ பாயிண்ட்ஸை நீங்கள் பண்ணிகிட்டே போக முடியாது. அப்போ நம்ம வந்து நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி அந்த வண்டிக்கிட்ட போய்ட்டு முதல்ல அந்த வண்டியோட இன்ட்ராக்ட் பண்ணணும். அந்த வண்டியை நீங்கள் வந்து ஐலிங் ஓட விடணும், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும், நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா லீட் எடுக்கணும். நீங்கள் அதுலேருந்து லீட் எடுக்கணும். இந்த டெஸ்ட் ட்ரைவு, ஐட்லிங் கண்டிஷன், ஸ்கேன் பண்ணி அது எரர் கோடு, லைவ் பேராமீட்டர்ஸு, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சில அப்நார்மலிட்டி கொடுக்கும். அந்த அப்நார்மலிட்டிஸ் என்னன்னு பார்த்து அந்த அப்நார்மலிட்டிஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்கப் இஷ்யூக்கு சம்மந்தமாக இருக்குமாங்கிறத நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பர்டைஸ், தியரி நாலேஜை வச்சுட்டு நீங்கள் கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அப்போ அந்த ரூட் எடுத்திங்கன்னா நீங்கள் இவ்வளவும் செக் பண்ணாமல் குயிக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அந்த கரெக்டான ரூட் காசை எளிமையான வழியில், அதை எளிமைன்னு சொல்கிறத விட வந்து நிறைய பார்ட்ஸ்லாம் மாற்றாமல் நீங்கள் ரூட்டை கிளியர் பண்ணி போகலாம். அப்படி போனோம்னா நம்ம வந்து ஈஸியாக ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு வெளில வரலாம். ஸோ இதனால் டயக்னோஸ் சார்ஜும் கம்மியாகும். அதே மாதிரி வந்து
உங்களுக்கான அந்த பார்ட்ஸ் நிறைய மாற்றுறது. ஏன்னா சில பார்ட்ஸ் வந்து சில இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும், பார்ட்ஸ் சேஞ்ச் பண்ணி தான் செக் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் நீங்கள் மாற்றி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த நம்பர் ஆஃப் பார்ட்ஸோட எக்ஸ்பென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்படி தான் நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ இப்போ போய்ட்டு நம்ம வண்டியில் போய்ட்டு முதல்ல வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுவோம். சரியா? அது மட்டும் முக்கியம் இல்லை, கஸ்டமர்கிட்ட வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேட்கணும். அவருடைய டேட்டாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அவருடைய டேட்டாஸு அதோடு சேர்ந்து நம்ம வண்டியில் நம்ம வந்து அந்த வண்டியில் நம்ம கேட்குற அந்த சவுண்ட், அது நாய்ஸ், ஓகே, வைப்ரேஷன்ஸ், சரியா, வேறு சில ஏதாச்சும் அப்நார்மாலிட்டிஸு அது ஸ்கேன் பண்ணுறதுல கிடைக்கக்கூடியது, லைவ் பரமில் இதுலேருந்து வரக்கூடிய ஏதோ அப்நார்மாலிட்டிஸ் இன்ஃபர்மேஷன் எதாவது இருந்துச்சுன்னா அதை நம்ம லீட் எடுத்துகிட்டு நம்ம போனோம்னா ஈஸியாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு வந்துடலாம். வாங்க இப்போ நான் அந்த வென்டோவில் போய்ட்டு நம்ம பார்க்கலாம், அதில் என்ன நமக்கு அப்நார்மாலிட்டிஸ் இருக்கு பார்ப்போம். ஸோ அதை நம்ம வந்து ட்ராக் பண்ணி ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம். லெட்ஸ் மூவ் ஆன். இந்த வண்டியை நம்ம மூவ் பண்ணி செக் பண்ணலாம். வண்டியில் பிக்கப் இல்லைன்னு சொன்னார் கஸ்டமரு. மூவ் பண்ணுங்க தமிழ். ரேஸ் பண்ணுங்க. ஓகே, இது பின்னாடி புகத்தில் தர பார்க்குறேன். தமிழ் ஆக்சிடென்ட் பண்ணுங்க. கம்ப்ளீட்டாக புது இன்ஜெக்டர் ஃபிக்ஸ் பண்ணுறோம். 4 இன்ஜெக்டுமே புதுசு ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஏர்லாக் எடுத்துகிட்ருக்கோம். புது இன்ஜெக்டர் ஃபிக்ஸ் பண்ணி ஏர்லாக் எடுக்கும் போது கனெக்டர்ஸை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ஏர்லாக் எடுங்க. அதுதான் குட் ப்ராக்டிஸ். இந்த வண்டியில் 4 இன்ஜெக்டரும் புதுசு போட்டாச்சு, ஃபிக்ஸ் பண்ணிச்சு. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வண்டியோட பீட் வந்து பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த வண்டியை நம்ம முன்னாடி மூவ் பண்ணால் ஒரு சவுண்ட் ஒன்று வரும், ஒரு டக்க டக்க டக்குன்னு சவுண்ட் வரும். இப்போ அந்த சவுண்டு வருதான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே தம்பி, மூவ் பண்ணுங்க. இப்போ பாருங்கள் ஸ்மூத்தாக இருக்குது. முன்னாடி டக்க 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 டக்குன்னு இருக்கும். ஓகே, ரிவர்ஸ் எடுத்துங்க. ஸோ இருட்டாயிடுச்சு, கொஞ்சம் பேட் பண்ணிங்க. வியூவர்ஸ், இந்த ஏர் பேக்கும் இந்த ஏபிஎஸ் லைட்டும் இந்த வண்டியில் ஏற்கனவே இருக்கு. இந்த 2 ப்ராப்ளமும் இப்போ நம்ம ரிசால்வ் பண்ணல. ஏன்னா கஸ்டமர் நமக்கு இதை கொடுக்கல. இந்த அசைன்மெண்ட்டை நமக்கு கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி வந்து ரொம்ப மோசமாக பிக்கப்பே இல்லை அப்படிங்கிற கம்பெனி தான் கொடுத்தாரு. ஸோ இப்போ அதுதான் நம்ம சால்வ் பண்ணிட்டு இப்போ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் கஸ்டமர் இந்த அடுத்த ஒர்க்லாம் பண்ணுறதா இருக்காரு. சரிங்களா? இப்போ நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறோம். வியூவர்ஸ், இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வண்டியோட பிக்கப் எப்படி இருக்குன்னு. 3rd கியர் போட்டு நான் ஆக்சிடென்ட் கொடுக்குறேன். வண்டியோட ஸ்பீடு பயங்கர ஸ்பீடாக இருக்கு. சர்வசாதாரணமாக ரைஸ் ஆயிடுச்சு 100 km/h. பிரேக் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. ஆனால் ஆக்சுவலி இப்போ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணது நம்ம கஸ்டமர் நம்ம கொடுத்த அசைன்மெண்ட்ல பிரேக் பார்க்க சொல்ல நம்மக்கிட்ட சொன்ன ஒர்க்கோடைய ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பட் பிரேக் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் எஃபிஷியன்ட் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே ஏபிஎஸ் லைட்டுமே சில நேரம் வந்துட்டு போகுது, ஏர் பேக்குமே இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் கான்சியஸாக தான் இந்த வண்டி நம்ம ஓட்டணும். தட்ஸ் ஹவ் வி ஹவ் பீன் டிரைவிங் திஸ் கார். ஸோ இன்னொரு டைமும் இந்த வண்டியோட பிக்கப் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். ஒரு சேஃபான ஒரு டிரைவிங் பிளேஸ் கிடைக்கிறச்சோம். இப்போ நம்ம வண்டியை இன்னொரு டைம் வந்து பார்த்தோன்னா ஆக்சலேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 2nd கியரில் அப்படியே ரைஸ் ஆகுது. 3rd கியரில் ஒன்றுமே சொல்ல வேண்டியது இல்லை. 80. 4th கியரு 100. ஸோ இந்த வண்டியோட ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகிடுச்சு. பிக்கப் வந்து பார்த்தோன்னா ஆசமாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி கஸ்டமர் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாரு, சார் ரொம்ப மோசமாகிடுச்சு இந்த வண்டி அப்படின்னு. கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகிடுச்சு. வியூவர்ஸ், இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். கண்டிப்பாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், தயவு செஞ்சு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது போகும்போது வரும்போது பார்த்து சேஃபாக பண்ணுங்க. சரிங்களா? ஸோ நாங்களுமே வந்து பார்த்தோன்னா ரோடு நல்ல ஸ்பேசஸ் இருக்கிற இடமா பார்த்து நல்ல ஒரு சேஃபான ஒரு டிஸ்டன்ஸ் கிடைக்கும் போது தான் இந்த டெஸ்ட் ட்ரைவ்லாம் பண்ணுறோம். ஏன்னா இந்த டெஸ்ட் ட்ரைவ் பண்ணால் தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா இல்லைன்னு தெரியும். ஸோ எங்களோட நோக்கம் வந்து வண்டியை ஸ்பீடாக ஓட்டுறதுங்கிறது எங்களோட நோக்கம் இல்லை.
ஸோ வண்டியோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறோம். ஸோ அதனால் வண்டியை ஓட்டும் போது சேஃபாக ஓட்டுங்க. இட் இஸ் எல்லாருடைய சேஃப்டிக்காக தான். நம்மளோட சேஃப்டி, நம்மளை சுற்றி உள்ளவங்களோட சேஃப்டிக்கும் சேர்த்து தான். வியூவர்ஸ், இந்த வண்டியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கம்ப்ளீட்டாக நம்ம இந்த இன்ஜெக்டரை மாற்றி ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். உங்களில் பல பேர் என்ன பண்ணுறீங்கன்னா இன்ஜெக்டர்ஸை மாற்ற மாட்டேறீங்க, அதுக்கு பதிலாக சர்வீஸ் பண்ணலான்னு நினைக்கிங்க. சர்வீஸ் என் சைடில் நான் அட்வைஸே பண்ணுறதில்ல. இது வந்து என்னோடய பர்சனல் கிடையாது. அந்த இன்ஜெக்டரோட டெக்னாலஜி அந்த மாதிரி. அந்த இன்ஜெக்டர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க யாருமே அதுக்கான எலக்ட்ரானிக்ஸ், அதாவது அதுக்கான கிட்டு, அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் எதுவுமே கொடுக்காத பட்சத்தில், அதோட டெக்னாலஜியும் ரொம்ப ஹைடெக்காக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அதை சர்வீஸ் பண்ணி போடுறதுங்கிறதுலாம் அட்வைசபிள் இல்லை. நீங்கள் சர்வீஸ் பண்ணி போட்டு 2 விதமான இஷ்யூஸ் வரும். ஒன்று என்ன ஆகுனா, நீங்கள் சர்வீஸ் பண்ணி போட்டு கடைசியாக புதுசு வாங்குவீங்க, அப்போது உங்களுக்கு டபுள் த காஸ்ட் ஆகிடும். இல்லை நீங்கள் சர்வீஸ் பண்ணி போட்டு இன்ஜெக்டர் சரியாக தான் இருக்குன்னு நினச்சி நீங்கள் வேறு ரூட் டைரக்ஷன் எடுத்து கடைசியாக என்ஜின் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக என்ஜினே காட்டி அதை ரெடி பண்ணுறேன்னு போயிட்டு வண்டி ஸ்கிராப் லெவலில் போகும். ஸோ அதனால் நம்மளை பொறுத்தவரை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இன்ஜெக்டர் வந்து டோன்ட் சர்வீஸ் இட். சரிங்களா? இன்ஜெக்ட் தான் ஃபால்ட்னா ரீப்ளேஸ் பண்ணுறேங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.